வணக்கம். உங்கள் வீட்டில் மழலை இல்லையா? இதுதான் பதிவின் தலைப்பு. அதாவது, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லையா? அதுதான் மழலை. உங்கள் பேரன் பேத்திக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? அதனால் மழலை அப்படி என்றால் குழந்தை பாக்கியம் இல்லையா? நிறைய பேருக்கு இப்போ திருமணம் செய்கிறாங்க, குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது. திரும்புகிற இடமெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் திறந்திருக்காங்க குழந்தை பாக்கியத்துக்காக. ஆனால் நீங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்கிறாங்க, அப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. ஆணுக்கு குறையா பெண்ணுக்கு குறையா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. முதல்ல அவங்க ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலும், ராகு கேதுக்கள் சனியோடு கூடியிருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலு இல்லாமல் போகும். பூர்வஸ்தன் புண்ணியஸ்தானம் வலு இல்லை என்றால் பித்திருக்கள் தோஷம் இருக்குது, பூர்வ ஜென்ம கர்மா இருக்குது. அது 3வது ஜெனரேஷனை தான் பாதிக்கும். நீங்கள் ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு ஒரு பாடல் 3 வரி எழுதி தான் ஜாதகமே எழுதும். அதனுடைய அர்த்தம் என்ன? போன பிறவியில் செய்த கர்மா, பாவ கர்மாவும் புண்ணிய கர்மாவும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இது ஜோதிடத்தினுடைய மறைக்க முடியாத தர்மம். காலச்சக்கர புருஷ தத்துவத்தில் இந்த விஷயம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறது. அதான் ஜாதகத்தின் முதல்லே சொல்லிடுறோம். பூர்வ ஜென்ம கர்மா, பாவம் புண்ணியம் ரெண்டும் இருக்குது. ரெண்டும் கொடுத்து தான் இந்த ஜென்மத்தில் இளம் வயதிலேருந்தே சில பேர் சந்தோஷமாக வளமோடு நலமோடு இருப்பாங்க. அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம். சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இளம் வயதில். அது போன ஜென்மத்தில் இளம் வயதில் செய்த பாவங்கள் இளம் வயதில் இவங்களை ஆட்டி படைச்சிடும். ஒரு 35 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி நல்லா இருப்பாங்க. அப்போது அதற்கு பிறகு செய்த புண்ணியங்கள் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புண்ணியம் பாவம் ரெண்டும் இருக்கும். அதைத்தான் ஜாதகத்தில் தோஷம் யோகம்னு 2 பிரிவாக பிரிச்சிடும். ஒரு ஜாதகம் கொடுத்தோடனே எவ்வளவு தோஷங்கள் இருக்குது, எவ்வளவு யோகங்கள் இருக்குது. தோஷங்களை மீறி யோகங்கள் இருக்குன்னா அந்த ஜாதகர் எப்படியோ வாழ்க்கையில் முன்னுக்கு ஏறி வாழ்க்கையில் நல்ல வேலை நல்ல தொழில் பண்ணி நல்ல திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோடு நல்லா இருப்பாங்க. இந்த யோகங்கள் குறைந்து தோஷம் அதிகமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். பூர்வ புண்ணியஸ்தானம், தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய இப்போ தலைமுறைன்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்? கணவன் மனைவி, அப்பா அம்மா, பாட்டன் பாட்டி, ஓட்டன் ஓட்டி, பூட்டன் பூட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை. அந்த 7வது தாத்தா பேர் பரன், பாட்டி பேர் பறை. இப்படி 7 தலைமுறைகள். இந்த 7 தலைமுறை செய்த பாவமும் புண்ணியமும் இந்த 7வது தலைமுறையில் இருக்கக்கூடிய பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து சேரும். அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு வந்து சேரும், பாவம் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு வந்து சேரும். ஆக புண்ணியம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு எல்லாம் இளம் வயதிலே தடையில்லாமல் கிடைச்சி போயிடுவாங்க. பாவம் செய்திருந்தால் இந்த பிரச்சனை வரும். இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், திருமண தடை வரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகுவதற்கு காவேரியில் அற்புதமான பித்திருகள் யாக பூஜை செய்து, அதன் பிறகு ராஜமன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால கண்ணன் குழந்தையாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் அந்த கோயிலில் நின்னீங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த குழந்தை அந்த கண்ணனை கையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி மடியில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை வணங்கிட்டு அதை திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா, அதன் பிறகு உங்களுக்கு அடுத்த மாதம் அதான் 48 நாட்களில் குழந்தை பாக்கியம் நின்றுவிடும். அப்படியே தள்ளி போனாலும் அதற்கு சித்த புருஷர்கள் சொன்ன சில அற்புதமான மருந்துகள் இருக்குது. அதாவது மூலிகையில் அதை நம்ம இது பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம தாராளமாக ஒரு 48 நாட்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தாத்தா பாட்டி அப்பா அம்மா, உங்கள் பேரன் பேத்திக்கோ மகன் மகளுக்கோ குழந்தை பாக்கியம் தள்ளிட்டு போச்சுன்னா கவலையே படாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்து இதற்கு என்ன தீர்வு, விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். சரி என்றால் தாராளமாக பண்ணி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இறைவன் அருளால் ஏற்படுவதற்கு ஜோதிட ரீதியாக எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் தம் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பாங்க. வீட்டில் மழலை சொல் கேட்கலன்னா அந்த பெண்ணுக்கு பேர் வரடிம்பாங்க கிராமத்தில். இங்கே அது ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அந்த பெண்ணுக்கு மனசில் பெரிய ஏக்கம் இருக்கும், அந்த ஆணுக்கும் மிகப்பெரிய ஏக்கம் இருக்கும். வருடங்கள் கடக்க கடக்க கடக்க
அந்த தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமலே வாழ்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உடனே திருமணமாகி 6 மாதத்திற்கு பிறகு தாம்பத்தியம் சரியாக இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய வழிமுறைகளை நான் சொல்கிறேன். பூஜைகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வழிப்படுத்தி முறைப்படுத்தி அதை கடைப்பிடித்தால் உங்களுடைய பேரன் பேத்திக்கோ மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இறைவன் அருளால், குருவின் அருளால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்து நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முருகன் அருளால், பாமன் சாமி அருளால் மிக விரைவில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.